லாங்குவேஜ் ஆஃப் ஹோமியோபதி, ஹோமியோபதி ஃபார் பிகினர்ஸ் என்ற தலைப்பில் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறது குப்ரம் மெட்டாலிக்கம். இந்த கேஸ் வந்து என்னுடைய வீட்டில் நடந்த கேஸ் தான். என்னோட மனைவிக்கு வந்து திடீர்னு நாங்கள் சேலத்தில் நான் படித்துட்டு இருக்கும்போது மதுரை நோக்கி போகலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு பேக்கில் எடுத்து வீட்டு மாடி வீடு கீழே இறங்குறதுக்காக முயற்சி பண்ணும்போது இந்த கீழே கூட படிக்கட்டில் இறங்கலை. அவங்களால திடீர்னு நடக்க முடியல, அப்படியே நின்றுட்டாங்க. சீஸ் ஆனா போல என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. அசைக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. அப்படியே தூக்கிட்டு பக்கத்தில் இருக்க சோஃபால படுக்க வச்சுட்டு என்னன்னு கேட்குறேன். அவளால் சுத்தமாக பேசவும் முடியல, கொஞ்சம் கூட நகர முடியல. இதுதான் மைய பொருளாக எடுத்துட்டு சீஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஏற்கனவே ஒரு 6 மாசமாக அவங்க ஒன்று பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஹெச்ஓடியாக ஒரு பிரைவேட் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்ல. நான் என்னோட படிப்புக்காக சேலத்துக்கு நாங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டோம். என் கூடயே வந்துட்டாங்க, அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து அவங்க சமையல் பண்ணுவதனால அடிக்கடி நகைச்சுவையாக தான் சொல்லுவாங்க. ஆனால் வந்து ஆழ்மனதில் அது இருக்கு. என்ன வேலைக்காரி மாதிரியே இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கேன், நான் ஹெச்ஓடியாக இருக்க வேண்டிய ஆள், நான் அடுத்து பிரின்சிபால் ஆக வேண்டிய ஆள், நான் இங்கே வந்து வேலைக்காரியாக உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இது வந்து மனசில் வந்துருச்சு. டெலிவிஷன் செல்லிங் கிரீன் வெஜிடபிள்ஸ் அண்ட் டெலிவிஷன் ரிப்பேரிங் ஓல்டு சேர். இந்த காய்கறி விற்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, கீரை காய்கறி அதெல்லாம் வித்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ரூப்ரிக். நான் சாதாரண சேரை ரிப்பேர் பண்ணுறவனாக இருக்கிறேன், சாதாரண காய்கறிகளை விற்கிறவனாக இருக்கேன், கீரை காய்கறிகளை விற்கிறவனாக இருக்கிறேன் அப்படிங்கிற மனநிலை தான் நான் இங்கே கணக்கில் எடுத்துக்கிட்டேன். ஒரு சாதாரண சமயக்காரியாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க பாருங்க, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இந்த ரூப்ரிக்கை எடுத்துக்கிட்டேன். அடுத்து டெலிவிஷன் சீஸ்ட்னா அப்படியே முடங்கி போயிடும். இந்த 3ஐயும் எடுத்துட்டு குப்ரம் மெட்டாலிக்கம் போட்டோன்னே போட்டு 2வது நிமிஷத்துல காலில் நார்மலாகி அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நார்மல் ஆயிடுச்சு. அன்றைக்கே 5 நிமிஷத்துல தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு எல்லாம் குடிச்சிட்டு நம்ம கிளம்புவோமான்னு சொன்னேன். கிளம்பிடுவோம் அப்படின்னாங்க. நான் தான் ஒரு 1/2 மணி நேரம் பார்த்துட்டு அங்கே இங்கெல்லாம் நடக்க சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் மதுரைக்கு கிளம்பி அன்னைக்கே வந்துட்டோம். இது எனக்கு என்னோட வாழ்க்கையில் நடந்த சம்பவம். அதில் உதவியாக இருந்தது இந்த குப்ரம் மெட்டாலிக்கம்ங்கிற மருந்து. இதுக்கான படிப்பை ராஜன் சங்கரன் தன்னோட புஸ்தகத்தில் சோல் ஆஃப் ரெமடியில் சொல்லியிருக்காரு. அதன் மூலமாக தான் இந்த மருந்து எடுக்க முடிஞ்சது. அதனால ராஜன் சங்கரனுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.